தாய்லாந்து கம்போடியா போர் இரு புத்த மத நாடுகளும் சண்டையிடும் கோயில் குறித்து முழுமையான தகவல். தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் இடையே இப்போது மோதல்கள் காரணமாக உள்ளது. பிரக விகார் கோயில். இந்த கோயில் யாருடைய உரிமையில் இருக்க வேண்டும் என்ற நீண்டகால பூமி விவாதமே இரு புத்த மத நாடுகளுக்கிடையிலான தற்போதைய பதற்றத்திற்கு முக்கிய காரணமாக உள்ளது. பிரகவிகார் கோயிலின் வரலாறு 11ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த கோயில் இந்து சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டதாக இருந்தது. பின்னாளில் இந்த கோயில் புத்த மத வழிபாட்டு இடமாக மாறியது. இங்குள்ள சிற்பங்கள் மற்றும் கட்டிடக்கலை ஹங்கேரியன் கலைமுறையை பிரதிபலிக்கின்றன. உரிமை விவாதம் 1962 சர்வதேச நீதிமன்றம் இந்த கோயிலை கம்போடியாவுக்கு சொந்தமானது என தீர்ப்பளித்தது. ஆனால் கோயிலுக்கு செல்லும் பாதைகள் மற்றும் சுற்றியுள்ள நிலப்பகுதிகள் குறித்து தாய்லாந்து தொடர்ந்து எதிர்ப்பை பதிவு செய்தது. சமீபத்தில் இந்த பகுதியில் இரு நாடுகளும் தங்களது பாதுகாப்பு படைகளை கூட்டியுள்ளன. இதனால் பாதுகாப்பு சூழல் கேள்விக்குறியாகி உள்ளது. போக்குவரத்து மற்றும் சுற்றுலா பாதிப்பு. பகுதியை சுற்றியுள்ள மக்கள் இடம்பெயர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த கோயில் யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னமாக இருப்பதால் உலக சமூகமும் இப்பிரச்சனையை கவனிக்க தொடங்கியுள்ளது. சமாதான முயற்சி. ஐநா மற்றும் அண்டை நாடுகள் மற்றும் பௌத்த சமுதாயங்கள் இரு நாடுகளும் அமைதி பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என அழைப்பு விடுத்துள்ளன. இந்த கோயிலை பாதுகாத்து இரண்டு நாடுகளும் தங்களது பாரம்பரியத்தையும் மத ஒற்றுமையும் பாதுகாப்பது அவசியம் என்று வல்லுநர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர்.